அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெயர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். தமிழ்நாட்டில் பிறந்து கண்ணகி நகரில் வளர்ந்து இந்தியாவுக்காக பக்ரைனில் கபடி போட்டியில் விளையாடி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறாள் தங்க மகள் கார்த்திகா. கார்த்திகாவின் அந்த விடாமுயற்சியும் பயிற்சியும் வெற்றியையும் இதை குறித்தும் கண்ணகி நகரின் வரலாறையும் தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவித்தொகை நியாயமானதா பாரபட்சமானதா அப்படி என்பதையும் இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அன்பு நேயர்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல போகிற இந்த குட்டி கதை என்பது நான் சொல்வதல்ல, இது கார்த்திகா சொல்லிய ஒரு குட்டி கதை. அதாவது சகோதரி தங்கமகள் கபடி போட்டியில் இந்தியாவுக்காக தமிழ்நாட்டின் பெருமையும் சேர்த்து தங்கப்பதக்கம் வென்ற கார்த்திகா அவர்கள் ஒரு பள்ளியில் பேசும்போது இதை சொல்றாங்க. ஒரு வகுப்பாசிரியர், ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆங்கில ஆசிரியர் அங்கே குழுமி இருக்கிற அத்தனை மாணவர்களிடத்திலும், நான் இப்போ கிளாஸ் தொடங்கும் போது உங்களுக்கு 2 சாக்லேட் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா வகுப்பு முடியும் போது உங்களுக்கு நான் 2 சாக்லேட் கொடுக்குறேன், இப்போ கடைசியாக உங்களிடத்தில் மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கும் அப்படி என்பதை அவங்க கேள்வியா கேட்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை மட்டும் என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் 5 சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கணித ஆசிரியை என்ன பண்றாங்கன்னா, இது அரசு பள்ளி மாணவியாச்சே, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறோம், ஆகவே தமிழ்ல புரிய வைப்போம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. நான் வகுப்பு தொடங்கும் போது உங்ககிட்ட 2 சாக்லேட் கொடுக்குறேன், இந்த வகுப்பு முடியும் போது இன்னும் 2 சாக்லேட் கொடுக்குறேன், மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டா, அப்போ அந்த குழந்தை மீண்டும் அதே பதிலை 5 சாக்லேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுது. அப்போ அந்த ஆசிரியர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு கணக்கு வரல, இந்த குழந்தைக்கு கணக்கு பாடம் தெரியல, கூட்டல் தெரியல அப்படின்னு இவங்களுடைய புரிதல். இது அவங்க ரொம்ப குழப்பம் அடைந்து அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்ககிட்ட 5 சாக்லேட் வந்தது அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை சொல்லுது, நீங்க வகுப்பு ஆரம்பிக்கும் போது 2 சாக்லேட் கொடுத்தீங்க, வகுப்பு முடியும் போது 2 சாக்லேட் கொடுக்குறீங்க, அப்போ வீட்டுல இருந்து நான் வரும்போது எங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸா ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, ஆக மொத்தம் என்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அது பதில் சொல்லும் போது, கார்த்திகா சொன்ன விஷயம் இந்த குட்டி கதையின் மூலமாக, நான் கண்ணகி நகரில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? கண்ணகி நகர் என்றாலே அது ஒரு குற்றங்கள் நடக்கிற இடம், அது ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்கிற இடம், அங்கே இருக்கிற மக்கள் மீது உங்களுக்கான ஒரு புரிதல் பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை தூக்கி முதல்ல எடைய வைங்க, தூரமாக வையுங்கள். அதாவது கண்ணகி நகர் என்றாலே இப்படித்தான் அப்படி என்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள் இருக்கு இல்லையா, அதை முதல்ல மாத்துங்க. இந்த குட்டி கதையிலும் அதுதான். அந்த ஆசிரியர் சொன்ன பார்வை, அவருடைய புரிதல், அவங்க அந்த குழந்தை கிட்ட நம்ம 4 தானே கொடுத்தோம், அது 5ன்னு சொல்லுது, இது அந்த குழந்தைக்கு கணக்கே தெரியல, கணக்கு பாடம் வராது என்பதா அந்த ஆசிரியருடைய புரிதல். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க 4 கொடுக்குறீங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, ஆக மொத்தம் என்கிட்ட 5 சாக்லேட் இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு இல்லையா, அந்த பார்வையில் இருந்து அந்த குழந்தையின் புரிதலை அந்த ஆசிரியர் புரிந்து கொள்ள எவ்வளவு நேரம் எடுத்தது. இதுதான் கண்ணகி நகர் என்றால் ஒரு குற்றம் நிறைந்த பகுதி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி, அங்கே இருப்பவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற உங்கள் பார்வையை, சமூக பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கே படிக்கக்கூடிய, விளையாடக்கூடிய, திறமை பொருந்திய எத்தனையோ என்னை போன்ற இளைஞர்கள், பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அழகாக மிகப்பெரிய ஒரு அரசியலை ஒரு குட்டி கதை மூலமாக ஒரு சமூக நீதியை அந்த இடத்துல கார்த்திகா பதிவு செய்து இருந்தார். கார்த்திகா கபடி விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, சமூக நீதிக்காகவும் தான் பிறந்த மண்ணின் அடையாளத்தை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாங்கள் அப்படி அல்ல, எங்களுக்கும் எல்லா திறமைகளும் இருக்கிறது என்று புரிய வைக்கக்கூடிய இடத்தில் நிற்கிற ஒரு போராளியாகவும் எதிர்கால அரசியல் தலைவராகவும் நான் கார்த்திகாவை பார்க்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகா கண்ணகி நகரில் பிறந்ததற்காக ஒரு காலத்தில், அதாவது இந்த தங்கப்பதக்கம் வெல்வதற்கு முன் கார்த்திகாவை பார்த்த அந்த பார்வை இப்போது இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. ஒருவன் வெற்றி பெறும் வரை வேறு விதமாக மற்றவர்களுடைய பார்வையில் தெரிவான். ஆனால் வெற்றி அடைந்ததும், அவனுடைய வெற்றி இலக்கை அடைந்ததும் அவர்களுடைய பார்வை அவனையும் மாற்றும், அவன் பிறந்த மண்ணையும் மாற்றும் என்பதுதான் கார்த்திகாவினுடைய அரசியல். அதை தான் அவர் பக்ரைன்ல இருந்து வெற்றி, அதாவது தங்க மெடலோட இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள் வந்தபோது பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, கண்ணகி நகர் என்னுடைய பிராண்டு, இதுதான் என்னுடைய அரசியல் அப்படி என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்திருந்தார். இங்கு தமிழ்நாடு அரசு கார்த்திகாவை பாராட்டி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும், அவர் கல்லூரியை முடித்த பின்பு அவருக்கு அரசு வேலையும் தருவதாக உறுதியளித்திருக்கிறார் என்று செய்தி. 25 லட்சம் ரூபாய் கொடுத்து பாராட்டி ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய விஷயம். இங்க என்ன விஷயம்னா, இந்த எம்பவர்மெண்ட் என்ன, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எம்பவர்மெண்ட், கீழே இருக்கிறவன் மேல வரணும், கீழே இருக்கிறவன் குறைஞ்சபட்சம் சமதளத்துக்கு சேரணும், அப்படி என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள். அது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் செய்து காட்டும் வருகிறார்கள். ஆனால் கார்த்திகாவுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்பட்டதோ அப்படி என்கிற ஒரு சின்ன சந்தேகம். நம்முடைய முதல்வர் அவர்கள்
செஸ் விளையாட்டில் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்த போது அவர் குகேஷ் பிறப்பிலேயே நல்ல ஒரு குடும்பத்தில், அதாவது செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு செஸ்ல ஜெயிச்சதுக்காக 5 கோடி ரூபாய் கொடுக்கும் போது, வெல்டிங் வேலை செய்யற அப்பா, துப்புரவு பணியாளர் அந்த பணியை செய்கிற ஒரு தாய், தன்னுடைய அதாவது வசிக்கக்கூடிய இடம் கண்ணகி நகர், அதாவது மக்களின் பார்வையில் இந்த இடமா அப்படி என்ற ஒரு குருவத்தை உயர்த்தக்கூடிய இடத்திலிருந்து போராடி முயற்சி செய்து வெற்றி அடைந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்கிற இந்த தங்கமகள் கார்த்திகாவுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கலாம் அப்படி என்பதுதான் என்னுடைய ஆசை. இது பல பேருக்கு இந்த ஆசை இருக்கும். ஏன்னா கீழே இருக்கிறவங்க மேல வரணும், இதுதான் எம்பவர்மெண்ட். இதை அரசு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதோ கார்த்திகாவுக்கு இன்னும் பல நலத்திட்டங்கள் செய்ய அப்படி என்பது புரியவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு கார்த்திகாவுக்கு இன்னும் பல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் தங்க மகளுக்கு என்று இந்த காணொலி வாயிலாக நம்முடைய கருத்தை பதிவு செய்கிறோம். கண்ணகி நகர் அது பூர்வமாக உருவான ஒரு இடம் அல்ல. கண்ணகி நகர் என்பது அதாவது 2000 ஆண்டு சென்னையின் வளர்ச்சிக்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி மக்களை சென்னை வளர வேண்டும், ஆகவே இங்கிருந்து நாங்கள் தருகிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அங்கிருந்து அவர்களுடைய பூர்வீக மண்ணில் இடத்தில் இருந்து கொண்டு குடியமர்த்திய ஒரு இடம்தான். அந்த இடத்துக்கு பெயர் தான் கண்ணகி நகர். அந்த கண்ணகி நகரில் இருந்து பல பேச்சாளர்கள், பல நல்ல திறமை மிக்க இளைஞர்கள், ஃபுட்பால் பிளேயர்ஸு, கேரம் போர்டு பிளேயர்ஸு, கபடி பிளேயர்கள், இப்படி திறமை வாய்ந்த நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆனாலும் கண்ணகி நகர் என்றால் வெளியில அது ஒரு குற்றமான பூமி போல, அங்கே குற்றங்கள் செய்கிறவர்கள் தான் வசிக்கிறார்கள் என்பது போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 2000 காலகட்டத்தில் இங்கே குடிபெயர்ந்த இவர்கள், சென்னையின் பூர்வீக குடி மக்கள், சென்னை வளர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இடத்தையே மாற்றி இங்கே குடிபெயர்ந்தவர்கள். அதாவது தங்கமகள் கார்த்திகா சொல்லும் போது சொல்லுவாங்க, இனிமே நீங்க எந்த இடம்னு கேட்டா கண்ணகி நகர்னு சொல்லுங்க, நெஞ்சு நிமிர்த்தி தைரியமாக சொல்லுங்கள் அப்படி என்று அவர் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை விதையை போட்டு வைத்திருக்கிறார். இந்த கண்ணகி நகர் இங்க வந்த பிறகு அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை, அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு மாரிசாமி என்பவர் அவர் அங்க ஒரு மாலை நேர பயிற்சி பள்ளி, டியூஷன் சென்டர், விளையாட்டு போட்டிகளுக்கான அந்த ஏற்பாடுகளை அவர்களை அந்த இளைஞர்களுடைய கவனம் திசை திரும்பாமல் படிப்பு, விளையாட்டு, சுயதொழில் இப்படி என்று அவர்களை முன்னேற செய்வதற்காக அவர் பல பணிகளை தொடர்ச்சியாக இன்றளவும் செய்து கொண்டு வருகிறார். மாரிசாமி என்கிற அந்த நபர் செய்கிற அந்த பணிகளை அவருக்கு உதவியாக இதை கேள்விப்பட்டு தமிழ்நாட்டின் முன்னாள் மாவட்ட ஆட்சியர், அதாவது பெருமைக்குரிய பேர் அன்புக்கும் உரிய வே இறையன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பல உதவிகளையும் செய்து வருகிறார். இது இன்னும் எதிர்காலத்தில் அந்த கண்ணகி நகர் என்பது இந்தியாவின் அடையாளமாக இன்றைக்கு எப்படி காணப்படுகிறதோ, தமிழ்நாட்டின் முக்கியமான பகுதியாக இந்த மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறதோ, அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதி, மதம், இனம் அப்படி என்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை வீணடிக்காமல் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற திறமையை தேடி கண்டுபிடித்து வெளியே வாருங்கள். உங்களுடைய திறமையை இந்த உலகத்திற்கு காட்டுங்கள். எதிர்காலத்தில் உங்களை பார்த்து பல லட்ச இளைஞர்கள் உங்களை பின்தொடர்ந்து இந்த சமூகம் நல்ல வளர்ச்சி பாதைக்கு போவதற்கு வித்திடுங்கள் அப்படி என்பதைத்தான் தங்கமகள் கார்த்திகா எக்ஸ்பிரஸ், கார்த்திகாவை எப்பவுமே செல்லமா எக்ஸ்பிரஸ் தான் அந்த டீம்ல சொல்லுவாங்களாம். கார்த்திகா நமக்கெல்லாம் ஒரு செய்தியை இன்று வித்துட்டு போயிருக்கிறார். அதாவது கார்த்திகாவினுடைய வெற்றி என்பது ஒரு தனி மனித வெற்றி கிடையாது. தன்னுடைய அந்த வாழும் பகுதிக்கு, அதாவது மதுரையை எரித்தால் கண்ணகி, தன் கணவனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதற்காக மதுரையை எரித்து நியாயம் கேட்டவள் கண்ணகி. ஆனால் அந்த கண்ணகி நகருக்கு இருக்கக்கூடிய இழுக்கை, அந்த அழுக்கை, அந்த கரையை நீக்க கபடி போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்து அந்த கரையை நீக்கி இருக்கிறாள் தங்கமகள் கார்த்திகா. ஆக ஒரு சமூகத்திற்காக, தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, தன்னுடைய சமூகத்திற்காக, சமூகம் என்றால் சாதி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது, சமூகம் என்பது எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம். ஆக இந்த சமூக இளைஞர்கள், இளம் பெண்கள் அதாவது வாழ்க்கையில வெற்றி பெற்று மென்மேலும் வளர வேண்டும். அவர்கள் முடங்கி போய்விடக் கூடாது, அவர்கள் முடக்கப்படக்கூடாது. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வாருங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் பார்வை என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஏனென்றால் அந்த பார்வை எப்போது வேண்டுமானாலும் மாறும். நாம் வெற்றி அடையும் போது அந்த பார்வை மாறும். தோல்வி அடைந்தால் இன்னும் அந்த பார்வை நம்மை ரொம்ப வக்கிரமாக, குற்ற உணர்வோடு நம்மளை ஒரு மோசமானவர்களாக தான் பார்க்கும். ஆக நம்மை பார்க்கிற அந்த பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய அரசியல் பாடத்தை இந்த சமகாலத்தில் எடுத்திருக்கிறார் தன்னுடைய வெற்றியின் அந்த தங்க மெடலால் தங்கமகள் கார்த்திகா. கார்த்திகாவுக்கு நெஞ்சார வாழ்த்துக்கள்.
பல பேர் தங்கை கார்த்திகாவை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த பாராட்டோடு அந்த மாலையில ஒரு சின்ன பூவாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறோம். தங்கமகள் கார்த்திகாவை போல் இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் பேர் வாங்கி தர வேண்டும். இந்த சாதி மதம் என்கிற சின்ன வட்டத்துக்குள் சிக்கி உங்களுடைய வாழ்க்கையை முடக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எழுச்சி பெறுங்கள், வெற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனநாயக உரிமையை, அதிகாரத்தை நீங்கள் போய் அடையும் வரை போராடி கொண்டே இருங்கள். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் விரும்புகிறார், தந்தை பெரியாரும் ஆசைப்பட்டார். பெண்ணியம் என்பது இதுதான் பெண்ணியம். ஒரு பெண் இப்படி போராடி வெற்றி பெற்று அந்த இடத்தில் நிற்கும் போது அந்த பெண்ணை பார்த்து நாம் எல்லாம் புகழ்கிறோம் தெரியுமா? இதுதான் பெண்ணியம் போற்றுதல். தந்தை பெரியாரும் இதற்குத்தான் ஆசைப்பட்டார். ஆக இவர்களுடைய கனவு, அதை நினைவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. தங்கமகள் கார்த்திகாவுக்கு மிகப்பெரிய ராயல் சல்யூட் அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.